Hi friends. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ட்ரோனை எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். சோ ஆல்ரெடி நாங்க வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வைஃபை ஜாமர் அண்ட் ஹேக்கிங் பத்தின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க சொல்லியிருந்தோம் அந்த வீடியோலயே இன்னும் நிறைய வந்து ஹேக்கிங் மொபைல் ஃபோன் ஜாமர்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணனும் அப்படினு சொல்லியிருந்தோம். சோ அதனால அந்த வீடியோல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து மொபைல் ஃபோன் ஜாமர் ரெடி பண்ணுங்க. சோ இன்னும் ஹேக்கிங் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிவைसेस வச்சு இது பண்ணுங்க அப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படினா நம்ம வந்து ஹேக்கிங்கோ இல்ல ஜாமர் அந்த மாதிரியான ஹெட்டிங் வச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணும்போது YouTube வந்து உங்களுக்கு மானிட்டரைசேஷன் கொடுக்காது. சோ மானிட்டரைசேஷன் கொடுக்காதனால என்ன பிரச்சனை வரும் அப்படினு கேட்டிங்கனா உங்களுடைய வீடியோக்கு அந்த மாதிரியான ரிலேட்டடான வீடியோஸ்க்கு எந்த அமௌண்ட்டுமே YouTube மூலமா ஜெனரேட் ஆகாது. அது ஒரு விஷயம். சோ அப்படி இல்லனா கூட பிரச்சனை இல்ல. அந்த வீடியோக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லிருப்பேன் வைஃபை ஜாமர்ல. அத டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் அதையும் பாத்துக்கோங்க. ஒரு நம்ம ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம ட்ரை பண்றோம். யாருமே வந்து பர்சனல் ஒரு இத வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்ல உள்ளவங்க வைஃபையோ இல்ல பக்கத்துல இருக்க மொபைலோ எதையுமே வந்து ஹேக் பண்ணாதீங்க ஜாம் பண்ணாதீங்க அப்படிங்கறத சொல்லிருப்போம். சோ ஆனாலுமே வந்து அவங்க வந்து அத வந்து இது பண்றதுல நீங்க வந்து அந்த மாதிரியான ஹெட்டிங்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படினா அத வந்து இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹேக்கிங் அப்படிங்கறத பாக்கும்போது ஹேக்கிங்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் மட்டும் தான் எத்திக்கல் ஹேக்கிங். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் வந்து நம்ம யாருக்கும் வந்து சொல்லி கொடுக்கிறது கூட பெர்மிஷன் கிடையாது. சோ நீங்க வந்து அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட் அந்த பெர்மிஷன் இருக்க இன்ஸ்டிடியூட்ல மட்டும் தான் ஸ்டடி பண்ண முடியும். சோ எத்திக்கல் ஹேக்கிங் ஸ்டடி பண்ணனும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்டை வந்து கான்டாக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. சோ இது வந்து கவர்மெண்டோட பெர்மிஷனோட மட்டும் தான் பண்ண முடியும். சோ நம்ம யாரும் பண்ண முடியாது. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்து இந்த ஹேக்கிங் வந்து நீங்க பர்சனலா பண்ணி பார்க்கணும். சோ ஹேக்கிங் மூலமா வந்து மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணனும்னு நினைக்காதீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆல்ரெடி இப்போ சொன்ன இந்த வீடியோல வந்து ட்ரோன் பத்தி பார்க்க போறோம். இன்னும் நிறைய வந்து இன்ட்ரஸ்டிங்கான புதுசா ஒரு விஷயங்களை எப்படி மேக் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். சோ அதனால வந்து இதிலே நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஹேக்கிங்ல போட எஃபர்ட்டை வந்து அப்படி இதல போடிங்கனா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களால புதுசா வந்து கத்துக்க முடியும். புதுசா வந்து மேக் பண்ணவும் முடியும். ஓகே. சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த YouTube வந்து அந்த மானிட்டரைசேஷன் மட்டும் வந்து கட் பண்ண மாட்டாங்க. சோ இன்னொரு மெயிலும் வந்து சேர்த்து அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன அப்படினா நீங்க ஹேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணீங்கனா உங்களுடைய சேனலை வந்து பேன் பண்ணிரும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஹேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஹேக்கிங் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுக்கும்போது மெயினான கான்செப்ட் வந்து சொல்ல மாட்டாங்க. சோ லைட்டா ஓரளவு தியரியான கான்செப்ட் சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுவாங்க. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ட்ரோன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ட்ரோன் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ இந்த ட்ரோன் பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரோன் தான். இந்த பர்ச்சேஸ் பண்ண ட்ரோனை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படினு கேட்டிங்க அப்படினா சோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் அப்படினு சொல்லும்போது நம்ம எங்க ஒரு காம்பவுண்ட வாங்கி கனெக்ட் பண்ணி அத நம்ம பறக்க விடுறது மட்டும் இன்ஜினியர் கிடையாது. புதுசா நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாதான் நீங்க இன்ஜினியர். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ட்ரோன்ல புதுசா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேமரா வச்சு இது எவ்வளவு தூரம் போகுது அத வந்து மானிட்டர் பண்ணலாம். அண்ட் GPS வச்சு அதோட லொகேஷனை ட்ராக் பண்ணலாம். இது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நாங்க புதுசான ரிசர்ச் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். சோ இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா இது கூட ஒரு டிரான்ஸ்மிட்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் இந்த ட்ரோன் ஒரு ட்ரோன் வந்து எப்படி பறக்குது அதுக்கான வொர்க்கிங் பிரின்சிபல். சோ மோட்டர் வந்து 4 சைடும் மோட்டர் கொடுத்திருக்காங்க. BLDC மோட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த 4 சைடும் மோட்டர் ரொட்டேட் ஆகிறதுனால ட்ரோன் வந்து பறக்க ஆரம்பிக்குது. நீங்க கல்யாண வீட்ல கூட பார்த்திருப்பீங்க. ஒரு Quadcopter வந்து 4 சைடும் மோட்டர் சுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஒருத்தங்க வந்து இந்த கையில இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுல ஒரு கேமராவும் இருக்கும். சோ மெயினான பர்பஸ் அதுதான். கல்யாண வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து கேமரா வச்சு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவைப்பட்ட இடத்துல வந்து சுத்தி விட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து எவ்வளவு தூரம் வந்து இதாகுது ப்ளஸ் வந்து இந்த மோட்டர் சுத்துறதுனால எப்படி வந்து ட்ரோன் வந்து பறக்குது அதோட வொர்க்கிங் பிரின்சிபல் என்ன அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் இத வந்து ஒரு பிளேலிஸ்டாவும் கன்வர்ட் பண்ண போறோம். பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம எப்படி வந்து புதுசான விஷயங்களை எப்படி கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து இந்த பிளேலிஸ்ட்ல வந்து கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரோன் வந்து எப்படி பறக்குது அப்படிங்கறத பத்தி பார்த்தறலாம். இப்போ 4 மோட்டார் சுத்துறதுனால மட்டும் ட்ரோன் வந்து பறந்துராது. இப்போ அதுல இருக்கக்கூடிய 2 சைடுல இருக்கக்கூடிய மோட்டாரை வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்லயும் மிச்ச ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 2 சைடு மோட்டாரை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறதுனால மட்டும் தான் ட்ரோன் வந்து பறக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அதுக்கு கிடைக்கும். சோ இப்போ நம்ம வந்து ட்ரோனை பறக்க வச்சிரலாம். இப்போ வந்து பறந்ததுக்கு அப்புறமா அதை வந்து எப்படி ஃபார்வர்ட் பேக்வர்ட் கொண்டு வரணும் அப்படினா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 மோட்டாரை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம். பேக்ல இருக்கக்கூடிய 2 மோட்டாரோட ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனாலயும் மோட்டாரை வந்து ஃப்ரண்ட் சைடு மூலமா கொண்டு போக வைக்க முடியும். அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் கொண்டு வரணும் அப்படினா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 மோட்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேக் சைடுல இருக்கக்கூடிய 2 மோட்டாரை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படினா நம்மளோட வந்து அதோட ஸ்பீடை டிக்ரீஸ் பண்றதுனால நம்ம வந்து ரிவர்ஸ் கொண்டு வர வைக்க முடியும். இப்போ டர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா அதே மாதிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய மோட்டாரை டிக்ரீஸ் பண்ணிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய மோட்டார்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம வந்து அதனுடைய இத வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனுக்கு போறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் தான் ட்ரோனை வந்து நம்ம லெஃப்ட், ரைட், ஸ்ட்ரைட், ஃபார்வர்ட் எந்த டைரக்ஷன் நம்மளால கொண்டு போக வைக்க முடியும். ஓகே. சோ இப்போ நம்ம அதுல யூஸ் பண்ணக்கூடிய மெயினான மோட்டார்ஸை பத்தி பார்ப்போம். இந்த மோட்டார் தான் நம்ம அதுக்குள்ள இருக்கிற மெயின் கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் வந்து BLDC மோட்டார், பிரஷ்லெஸ் DC மோட்டார் அப்படினு சொல்லுவோம். அந்த மோட்டார் வந்து நீங்க தனியாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மோட்டாரில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரோட்டார், இன்னொன்று வந்து ஸ்டேட்டார். ரொட்டேட்டிங் இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கும். ஸோ அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டை வந்து நம்ம ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா A2212 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 22 அப்படிங்கிற நம்பர் வந்து அதனுடைய விட்த்தையும் 12 அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஹைட்டையும் மென்ஷன் பண்ணும். ஸோ இதே மாதிரி BLDC மோட்டார் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2205 அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் வச்சு நீங்கள் ட்ரோன் மேக் பண்ணிக்கலாம். அது வந்து 22 அப்படிங்கிறது அதனுடைய விட்த்தையும் 05 அப்படிங்கிறது அதனுடைய ஹைட்டையும் மென்ஷன் பண்ணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய BLDC மோட்டார் அதுக்குன்னே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லீஃபை பொறுத்து, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொப்பலரை பொறுத்து அது வந்து நம்ம சேஞ்ச் ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதில் வந்து 10 இன்ச் ப்ரொப்பலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொப்பலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி BLDC மோட்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த BLDC மோட்டார் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் சின்ன ஒரு 3 இது மாதிரி இருக்கும். அது அந்த 5 இன்ச் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணதாக இருந்தால் நீங்கள் வேறு வந்து DC மோட்டார் யூஸ் பண்ணிக்கலாம், BLDC மோட்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிட்டரை பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நீங்கள் வந்து கல்யாண வீட்டில் நான் ட்ரோன் சொன்னால அதுலேயும் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படியுமே நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் இருந்தால் மட்டும் தான் அந்த மோட்டரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதிரி பார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இது நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடியோ கேமில் வந்து ஒரு இது மாதிரி வச்சு நம்ம ஜாக்கி மாதிரி வச்சு நம்ம வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சஸ் பண்ணுறது இது ரொம்ப கஷ்டமான பார்ட்டில், ஆனால் ரொம்ப ஈஸியான பார்ட்னு சொல்ல முடியாது. நம்ம 4 மோட்டரையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம வந்து மோட்டரை வந்து ட்ரோனை வந்து அங்கங்கே பறக்க வைக்க முடியும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரோன் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதனால் வந்து அது உடையதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக தான் நடக்குது. ஸோ நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய ஒயர்லெஸ் டிவைசஸ் பற்றி பார்த்துருப்போம், ப்ளூடூத் பற்றி பார்த்துருக்கோம், RF பற்றி பார்த்துருக்கோம், ஒய்ஃபை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒயர்லெஸ் டிவைசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கான ஐடியாஸ் அதில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயர்லெஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற இதையும் பார்க்கணும். மோட்டரோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கணும். அது வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம அதை சொல்லிக் கொடுத்தோம். எப்படி வந்து ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், லைட்டோடைய ஸ்பீடை வந்து எப்படி வந்து அதை வந்து வெளிச்சத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இது பேக் சைட் பார்த்திங்கன்னா 8 பேட்டரி போடுற மாதிரி வந்து 8 AA பேட்டரி போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரோனுக்கு தனியாக பேட்டரி இருக்கும், இதுக்கு தனியாக பேட்டரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து மோட்டாரை பொறுத்து மாறும். ஸோ இப்போ 2 மோட்டார் இருக்கிறத வந்து நம்ம ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி இது காமனாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதே மாதிரி 3 மோட்டார்ஸ் இருக்கிறத வந்து 3 மோட்டார்ஸ் டெவலப் பண்ணிக்கிறத ட்ரைகாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4 மோட்டார் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஹோட்காப்டர் அப்படின்னு சொல்லி. 4 மோட்டார் நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஹோட்காப்டர். அந்த மோட்டரை பொறுத்து தான் மாறும். 6 மோட்டார் இருக்கிறது வந்து ஹெக்ஸாகாப்டர்னும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 மோட்டார்ஸ் இருக்கிறத வந்து ஆக்டோகாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு மோட்டாரை பொறுத்து தான் இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும், நேமும் சேஞ்ச் ஆகும். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 4 மோட்டார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஹோட்காப்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான நிறைய மோட்டார்ஸ் நிறைய காப்டர்ஸ் இருக்குது, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ரோனுடைய டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து இருக்குது. சிங்கிள் ரோட்டார் ட்ரோன்ஸ், மல்டி ரோட்டார் ட்ரோன்ஸ், ஃபிக்ஸ்டு விங்ஸ் ட்ரோன்ஸ். இப்போ ஃபிக்ஸ்டு விங்ஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஏரோப்ளேன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மோட்டார்ஸ் வந்து 2 சைடில் தான் அந்த விங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி அதுக்கு அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் இருக்குது. ஸ்மால் ட்ரோன்ஸு, மைக்ரோ ட்ரோன்ஸு, டாக்டிக்கல் ட்ரோன்ஸு, GPS ட்ரோன்ஸ். நம்ம ஆல்ரெடி நான் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறதை பொறுத்து இப்போ GPS வச்சு மென்ஷன் பண்ணி லொக்கேஷனை ட்ராக் பண்ணுற ரோபோட் வந்து GPS ட்ரோன்ஸு, ரேசிங் ட்ரோன்ஸு, இப்போ லார்ஜ் காம்பேக்ட் ட்ரோன்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தங்க புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரோன்ஸில் ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நேமை வச்சு ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த நேம் வச்சு அவங்க வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்களும் புதுசாக நம்ம ஏதாச்சும் ரிசர்ச்சில் புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அந்த மாதிரியான ட்ரோனுக்கும் நம்ம நேம் வச்சு அதையும் நம்ம இந்த மார்க்கெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சில ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான ட்ரோன்ஸை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குற ட்ரோன்ஸை பர்மிஷன் கொடுக்குறத மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஸ்பை ட்ரோன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ட்ரோன்ஸை வந்து மிலிட்ரி பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து ஒரு கண்டுபிடிப்பு நம்ம ஒரு டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இனி இந்த சீரியஸில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த சேனலை வந்து ப்ளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும்னா சொல்லுங்கள். நம்ம இன்னும் நிறைய ட்ரோன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து இந்த ட்ரோன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய கான்செப்ட் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குன்னா BLDC மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தான் சொன்னேன். அந்த மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதனுடைய பிரின்சிபல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொப்பலர் பற்றி பார்த்தோம். அந்த ப்ரொப்பலரில் நிறைய இருக்குது. அப்புறமா வந்து அந்த மோட் செட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, பேட்டரி செலெக்ஷன் பண்ணுறதுல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோட்காப்டர் பற்றி பார்க்கலாம், ஹெக்ஸாகாப்டர் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறமா ட்ரைகாப்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பொறுத்து நம்ம கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.